கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 4 ஸ்லைடு கொடுத்தாங்க இந்த ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும். அந்த 4 ஸ்லைடு வரை 4 நிமிஷம் பேசுறதுக்கான ஸ்லைடு இல்ல, 4 தலைமுறை உட்கார்ந்து பேசக்கூடிய அளவுக்கான உழைப்பை எங்களுடைய துணை முதலமைச்சர் செலுத்தி இருக்கிறார். உதாரணத்திற்கு கிட்டத்தட்ட இந்த ஸ்போர்ட்ஸ்க்கு கிட்டத்தட்ட ஒரு 2268.69 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட கடந்த ஆட்சியை காட்டு பார்க்க பாத்தீங்கன்னா 3 மடங்கு அதிகமாக கொடுத்திருக்கோம்னா சும்மா கேட்டோம்னா ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் வந்து பணம் ஒதுக்க மாட்டாங்க. நீங்க ப்ரூவ் பண்ணி காமிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒதுக்கலாம். சோ இது இவ்வளவு காலத்துல வரலாற்றுல கேலோ இந்தியால லிஸ்ட்லயே வராத தமிழ்நாடு இன்னைக்கு 2வது இடத்துல மெடல் அடிச்சிருக்க லிஸ்ட்ல வந்திருக்குன்னா நாங்க பெர்ஃபார்ம் பண்றோம், எங்களுக்கு பணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய முதலமைச்சர். கிட்டத்தட்ட இந்த 5 வருஷத்துல மட்டும் பாத்தீங்கன்னா ஏறத்தாழ 301 பேருக்கு அரசு உத்தியோகத்துல ஸ்போர்ட்ஸ் கோட்டால வந்து வாங்கி கொடுத்திருக்காரு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். கடந்த காலத்துல வெறும் 3 பேருக்கு தான், அதுவும் PSUல இருக்கக்கூடிய EB TNPL கொடுத்தாங்க. ஆனா இந்த 301 பேரும் பாத்தீங்கன்னா எங்களோட ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல எங்களுக்கு கொடுத்ததாக இருந்தாலும் சரி, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல RI லெவலுக்கு கொடுக்கக்கூடிய போஸ்டிங்கா இருந்தாலும் சரி, கமர்ஷியல் சார்ந்து வரும்போது சப் ரிஜிஸ்டர் லெவல்ல கொடுக்கறதாக இருந்தாலும் சரி, இது இன்னும் நான் பெருமையாக பார்க்கக்கூடியது 301 பேர்ல 70 பேர் பாரா அத்லெட்டிக்ஸ்க்கான அந்த நியமனம் வழங்கப்பட்டிருக்கிறது நமக்கான மிகப்பெரிய ஒரு பெருமை. எனக்கான பெருமை அவர் கொண்டு வருகின்ற 2021 செஸ் ஒலிம்பியாடு கொண்டு வந்த பொழுது தமிழ்நாட்டு முதலமைச்சர் எந்த அளவுக்கு அவங்க இருக்க அரசு அதிகாரி மேல நம்பிக்கை வச்சிருக்காருன்னு பாருங்க. அந்த மாதிரியான ஒரு இன்டர்நேஷனல் ஈவெண்ட் நடத்துறதுக்கு 3 வருஷம் ஆகும். ஆனா நம்முடைய தமிழ்நாட்டோட முதலமைச்சர் அன்னைக்கு இன்னொரு நாடோட போட்டி போட்டு அதை உடனே நமக்கு கொண்டு வந்து வெறும் 3 மாதத்துல 180 கண்ட்ரிஸ் கலந்து கூட இன்டர்நேஷனல் லெவல் ஒரு ஈவெண்ட்டை நடத்தி காமிச்சது எங்களுக்கான பெருமை. குறிப்பாக ஹாக்கி விளையாட்டு போட்டி சார்ந்து எடுத்தீங்கன்னா 17 வருஷம் கலைஞர் காலத்துக்கு பிறகு 17 வருஷம் கழிச்சு நடத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, ஸ்குவாஷ் வேர்ல்டு கப் பேசுறோம் பாத்தீங்களா, அந்த ஸ்குவாஷ்க்கான பெடரேஷனுக்கான ஆபீஸ் எங்க இருக்குன்னா நம்முடைய தமிழ்நாட்டுல நேரு பார்க்ல தான் இருக்குது அப்படிங்கிறது நமக்கான பெருமை. ஸ்குவாஷ்ல வேர்ல்டு கப் லெவல்ல கிட்டத்தட்ட 4 பேர் ஜெயிச்சிருக்காங்க. அதுல 3 பிளேயர்ஸ் நம்ம தமிழ்நாட்டோட பிளேயர்ஸ் நமக்கான பெருமை. கிட்டத்தட்ட 41 ஹாஸ்டல்ஸ் இருக்கு நமக்கு. 2200 SDIT ஹாஸ்டல் பசங்க படிக்கிறாங்க. வெறும் 250 ரூபாய் மட்டுமே அவங்களுக்கான ஃபுட் அலவன்ஸ் இருந்தது 350 ரூபாயை மாற்றி ஒவ்வொரு பிளேயர்ஸுக்கும் நியூட்ரிஷனுக்காக நீ என்னென்ன சாப்பிடணும், என்னென்ன நீ பெர்ஃபார்ம் பண்றதுக்கு உனக்கு என்னென்ன சப்போர்ட்டுங்க அதை கொண்டு வந்து இப்படி சொன்னீங்கன்னா பேசிட்டே இருக்கலாம் அதுல.